வணக்கம். இது பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். சினிமா படத்திற்கு ப்ரமோஷன் செய்து தருவதாக பணம் வாங்கி ஏமாற்றி விட்டதாக நடிகர் யஷின் தாய் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கொடுத்த பணத்தை வைத்திருக்கும் வாங்கி சினிமா படத்திற்கு ப்ரமோஷன் செய்து தருவதாக ஏமாற்றி விட்டதாக KGF புகழ் நடிகர் யஷின் தாய் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கும் சம்பவம் ஏற்படுத்தியிருக்கிறது. கொடுத்து கேட்டால் அவதூறு பரப்புவோம் என்று மிரட்டுவதாக PRO மீது யஷின் தாய் வைத்திருக்கும் குற்றச்சாட்டின் பரபரப்பு பின்னணி என்ன? ஈரோட்டில் ஏற்கனவே 150 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட பிரபல ஆடிட்டர் வீட்டில் மீண்டும் 40 சவரன் நகை 7 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ஒரே வீட்டில் இரண்டாவது முறையாக கொள்ளை சம்பவம் நடந்தது எப்படி? சேலத்தில் குழந்தையை தத்தெடுத்து தருவதாக கூறி விருதுநகர் மாவட்ட ஐஸ்கிரீம் வியாபாரியிடம் 3 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்த வழக்கில் சேலம் அதிமுக மாணவரணி நிர்வாகி உள்ளிட்ட 2 மீது சேலம் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். போலி இன்ஸ்பெக்டர் உட்பட 3 ஏற்கனவே கைதான நிலையில் அதிமுக நிர்வாகியும் சரணடைந்திருக்கிறார். மோசடி நடந்தது எப்படி? FIR-இல் தொடர்வது சிறிய இடைவேளை. வயதானவர்களை குறிவைத்து எடுப்பதாக கூறி நகைகளை பறித்த போலி மந்திரவாதி விருத்தாச்சலம் அருகே பிடிபட்டிருக்கிறார். போலி மந்திரவாதியை ஓராண்டாக தேடி மூதாட்டி கண்டுபிடித்தது எப்படி? FIR-இல் தொடர்வது சிறிய இடைவேளை. புதுச்சேரியில் ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தொழிலதிபர் குடும்பத்துடன் தலைமறைவாகியிருக்கிறார். ஓய்வு பெற்ற SP-க்கள் தொழிலதிபர்கள் என பலரை ஏமாற்றிவிட்டு தப்பிக்குவார்களா? ஆழமான பெண் வெறுப்புடன் நடந்து கொள்வதாக கோட் தெலுங்கு பட இயக்குனர் நரேஷ் குப்பலி மீதும் கண்டிக்காத படத்தின் ஹீரோ சுடிகாலி சுதீர் மீதும் நடிகை திவ்யா பாரதி சரமாரி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். நடிகை கௌரி கிஷன் விவகாரத்தை தொடர்ந்து பரபரப்பாக பேசப்படும் திவ்யா பாரதி சர்ச்சை என்ன? நிதி நிறுவன பெண் ஊழியரிடம் 9 லட்சம் வரி செய்த வழக்கில் சகோதரர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பில் பணிபுரிந்தவர் மூளையாக செயல்பட்டு கொள்ளையை அரங்கேற்றியது எப்படி? இத்துடன் FIR நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.